கொஞ்சம் கூட எண்ணெயோ, நெய்யோ இது எதுவுமே சேர்க்காம மரவள்ளி கிழங்க வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மாரி ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத நீங்க ஸ்நாக்ஸாவும் செஞ்சு குடுக்கலாம் அல்லது டிஃபனா கூட பண்ணி குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இது வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது தேவையோ அது சேர்த்துக்குங்க. அதே மாரி இனிப்பும் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்ட பொறுத்து தான். கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. திரும்ப அதே கடாயில வடிகட்டி விட்டுருக்கேன். இப்ப இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய துருவி எடுத்திருக்கேன். ஒரு மூடி தேங்காய் நீங்க துருவுனீங்கன்னா, ஒரு மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு வரும். இப்ப அந்த தேங்காயும் இந்த வெள்ள தண்ணி கூட சேர்த்தாச்சு. அதே மாரி வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, இப்ப இந்த வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுண்டி இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுத்து. இத வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் கூட மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இப்ப மரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு, தோல் சீவி எடுத்துட்டு, நம்ம இத துருவி எடுக்க போறோம். இப்ப இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு அதிகமா கிடைக்குங்க. அத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாரி இனிப்பாவோ அல்லது காரமாவும் செஞ்சு குடுக்கலாம். இதுல நெறைய டிஷ் நம்ம ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இப்ப எல்லா கிழங்கும் தோல் சீவிட்டேன். இத இந்த மாரி துருவுற மனையில துருவி எடுத்துக்கலாம். இப்ப கிழங்கு எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல பால் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப சொத சொதன்னு இருக்கும். லைட்டா கொஞ்சம் பால் பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏன்னா, அவ்ளோ சொத சொதன்னு இருந்தா நமக்கு அந்த பதம் சரியா வராது. அதனால ஒரு தடவ மட்டும் கையால அப்படி அழுத்தி பிழிஞ்சிட்டோம்னா, கொஞ்சம் பால் வெளிய வந்துரும். அதே மாரி அந்த புழிஞ்ச பால நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத நம்ம இட்லி மாவு கூட கலந்துட்டு, குழந்தைங்களுக்கு தோசை ஊத்தி குடுத்தோம்னா, தோசை நல்லா கிரிஸ்பியா இருக்கும். நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். வேஸ்ட் பண்ணாம அப்படி செஞ்சு குடுத்துக்கலாம். அதே மாரி இந்த கிழங்குல இருக்கிற பால ரொம்ப பிழிஞ்சு ட்ரையா வந்து எடுக்க வேண்டாம். லைட்டா ஒரு தடவ மட்டும் பிழிஞ்சு எடுத்தா போதும். அப்பதான் நம்ம இத இலையில வச்சு தட்டும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப கிழங்கும் ரெடி, ஸ்டஃபிங்கும் ரெடியா இருக்கு. இத வந்து நம்ம மடிக்கிறதுக்கு இலை எடுத்திருக்கோம். இந்த வாழை இலையில மடிக்கும்போது, நமக்கு ஷேப்பும் நல்லா வரும். அதே சமயம் அந்த வாசனையும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க இந்த மரவள்ளி கிழங்க வந்து இலையில எடுத்து வச்சு இந்த மாரி தட்டுனீங்கன்னா, நல்ல ஒரு மாவு ஷேப்புக்கு வந்துரும் இது. நம்ம பூரண கொழுக்கட்டையே பார்த்தீங்கன்னா, மாவுல பண்ணுவோம். அதையும் நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஃபன் ரெசிபியா இருக்கும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப இதுக்குள்ள நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு இந்த மாரி மடக்கிட்டோம்னா, இத ஒரு தடவ உருட்டிட்டு நீங்க வைக்கும்போது, அந்த இலை வந்து கழண்டு வராம இருக்கும். இப்ப இதே மாரியே நம்ப எவ்வளோ மரவள்ளி கிழங்கு இருக்கோ, அதுக்கேத்த மாரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது வெந்து எடுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனையும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மரவள்ளி கிழங்கு நீங்க இந்த மாரி இலையில பண்ணாம, இது கூட தேங்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்துட்டு, உருண்டை உருட்டி கூட வேக வச்சு எடுக்கலாம். ஆனா, இந்த வாழை இலையில வச்சு வேக வைக்கும்போது, அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அத விட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்ப நான் இந்த மாரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இத வேக வச்சு எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாரி கடாயில தண்ணி வச்சுட்டு, ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேல இட்லி பிளேட் வச்சுக்கங்க. இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா இலைகளையும் அடுக்கிடலாம். அடுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க. வேக விட்டு எடுக்கும்போது பாருங்க அழகா வரும் இதுலருந்து. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சேர்த்த அளவுல நமக்கு ஒரு 15 பீஸ் கிட்ட இந்த மாரி ரோல் கிடைக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்ப நல்லா வெந்துட்டு, நமக்கு அந்த வாழை இலையோட கலரே மாறி இருக்கு பாருங்க. அந்த இலையில இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நம்ம உள்ள வச்சிருக்க அந்த கிழங்குல இறங்கியிருக்கும். இது சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். இப்ப இதுல இருந்து எடுத்துட்டு நீங்க அப்படியே வச்சிருந்தா கூட சாப்பிடும்போது நம்ம இலையில இருந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க அது எந்த ஷேப்ல வருதுன்னு.
ரொம்ப சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வெந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிடும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் ஸ்டஃபிங் வச்சிருக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்குனா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதில் ஒரு 10 பீஸ் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணக்கூடிய இந்த ஆரோக்கியமான டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலை நீக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ துருவி எடுக்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸில் துருவி எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல சின்ன ஹோல்ஸில் துருவி எடுத்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. நடுவில் அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா அந்த நாராக இருக்கிற கிழங்கை விட நல்லா மாவு கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம பால் தன்மையோடு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். அந்த பதமும் நமக்கு சரியாக வராது. அதனால் அந்த பாலை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து பால் பிழிகிற மாதிரி இந்த மரவள்ளி கிழங்குலேயும் நல்ல பால் வரும் பாருங்கள். இந்த மரவள்ளி கிழங்கு பாலை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம தோசை மாவோடு கலந்துட்டு தோசை ஊற்றணும்னா தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் வந்து இதை நம்ம ஸ்வீட்டாகவும் பண்ணலாம். இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கிளறி எடுத்தோம்னா ஒரு அல்வா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும். இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடயே நம்ம எல்லா பொருளையும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை அல்லது வெல்லம் கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கதான் எல்லாமே நல்லா எல்லா கிழங்குலையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இது நம்ம நல்லா பால் பிழிஞ்சு எடுத்ததுனால நல்லா உதிரியாக ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பிளேட்லேயே கூட கொஞ்சமாக அந்த இட்லி பிளேட்டில் ஓட்டம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கு எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு வேக வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஏதாவது சின்ன கப் எடுத்துக்கோங்க. கிண்ணமோ ஒரு டம்ளரில் கூட நீங்கள் எதாவது வேக வைக்கலாம். அந்த கப்பில் வந்து அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நம்ம துருவி சர்க்கரை எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்க கிழங்க வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கறத விரும்பாதவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் கிழங்கு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு இதை இட்லி பாத்திரத்துலையோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிண்ணங்களை வச்சு மூடி மிதமான தீயில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வேகணும் கிழங்கு. நல்லா கமகமன்னு வாசனை வரும். நமக்கு இது வேகும்போது நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க. அது கிழங்கு நம்ம வைக்கும்போது வெள்ளையாக இருந்ததுனால இது நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வரும். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆற விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கப்பை திருப்பி போட்டோம்னா அழகாக அந்த ஷேப்போடு வருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுட்டேன். இப்போ திருப்பி இந்த மாதிரி தட்டும்போது அழகாக வந்துடும் பாருங்கள். இதை நீங்கள் இட்லி பிளேட்டில் சின்னதாக வச்சு வேக வச்சாலும் அந்த இட்லி பிளேட் ஷேப்லேயே வரும். இந்த மாதிரி கப்போ அல்லது டம்ளரில் நீங்கள் வச்சாலும் அந்த ஷேப்பில் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஆரோக்கியமான இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.